யானைகளுடைய பண்பு, ஒரு இடத்தில் ஒரு யானை இறந்து கிடக்கிறது, அதை ஏனைய யானைகள் கண்டுவிட்டால் பின்னால் வரக்கூடிய காலங்களிலும் அந்த இடத்தை கடந்து போனால் அந்த யானை இறந்த இடத்தில் நின்று அஞ்சலி செலுத்தும் என்பதாக விஞ்ஞானம் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஹவாத்திர்கள், எண்ணங்கள், உணர்வுகள், இது மதிக்கப்படும். மனிதர்கள் மாத்திரமல்ல, இது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பண்பாக இருக்கிறது. அல்லாஹு தாலா தன்னிடத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பண்பு. அல்லாஹு தாலா மதிக்கிறான் உணர்வுகள். இந்த சமூகம் விளங்கிக் கொள்ளட்டும் என்பதற்காக குர்ஆன் பேசுது. எங்கட பண்பு என்ன? கொஞ்சம் பணக்காரராக இருந்தா தான் அவரோட மூஞ்சி கொடுக்கிறது, முகம் கொடுத்து பேசுறது. ஏழைகளோட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. புத்தி சுவாதீனம் இல்லாட்டி பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. கொஞ்சம் உடுப்பூத்தையாக இருந்தா பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. முதலாளி தொழிலாளியோட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, உணர்வுகளை மதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு. குர்ஆன் சொல்லுது,